வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அருமை வேட்பாளர் இங்க சங்ககிரியில மணிகண்டன் உதயசூரிய சின்னத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றாருங்கிற நிலைமையை உண்டாக்கி கொடுக்க செய்வீங்களா? குறைஞ்சது 50,000 ஓட்டு வித்தியாசத்துல மணிகண்டன் ஜெயிச்சிட்டாருங்கிற செய்தி வரணும். நிச்சயம் செய்வீங்களா? வெற்றி விடுதியா? சேலத்து சிங்கம்னு கலைஞர் அவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஐயா வீரபாண்டியாருடைய சேலம் மாவட்டத்துக்கு வருகிறத மிகுந்த பெருமை அடைகின்ற சேலம் மாவட்டத்துக்குள்ள வரும்போதே நம்முடைய வெற்றி நிச்சயம். உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் போது இந்த சேலம் மாவட்டத்துல நாம மிகப்பெரிய வெற்றியை பெற போறோங்கிறது உறுதியா தெரியுது. மணிகண்டனை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சவர், அனைவருக்கும் அறிமுகமானவர் தான் திரு மணிகண்டன். நல்ல சுறுசுறுப்பான துடிப்பான இளைஞர், உழைக்கும் மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர். இது எல்லாத்தையும் நன்கு தெரிஞ்சவர் தான் திரு மணிகண்டன். இது எனக்கு என்ன கூடுதல் பெருமைன்னா, நான் இளைஞரணியுடைய செயலாளர், என்னுடைய இளைஞரணியுடைய மாவட்ட அமைப்பாளராக திரு மணிகண்டன் அவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றுவதால் தான் இந்த முறை தலைவர் அவர்கள் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. எனவே மணிகண்டனை ஜெயிக்க வச்சு அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. அடிக்கடி சந்திப்பாரு, என்ன வாரத்துக்கு ஒரு முறை வந்து சென்னையில வந்து சந்திப்பாரு. என்ன வந்து சந்திக்கும் போதெல்லாம் அவருக்குன்னு எதுவுமே கேட்டது கிடையாது. இந்த சங்ககிரிக்கு தன்னுடைய தொகுதிக்கு என்னென்ன கோரிக்கைகள் வேணும், என்னென்ன திட்டங்கள் வேணுங்கிறத ஒவ்வொன்றத்தையும் தெரிஞ்சு என்னிடத்திலையும் சரி முதலமைச்சர் இடத்திலையும் அதை சென்று சேர்த்து அதை பெற்று வரக்கூடிய ஆற்றலை பெற்றவர் தான் திரு மணிகண்டன் அவர்களுக்கு. ஆகவே உங்களுக்கு உழைக்க அவர் தயாராக இருக்கிறார். அவருக்கு வாக்களிக்க வெற்றி பெற வைக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? எந்த உரிமையில கேட்கிறேன், கடந்த 5 வருஷம் இங்க பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோங்கிற அந்த தைரியத்திலையும் அந்த உரிமையில தான் வந்து உங்களை கேட்கிறேன். குடிநீர் வசதி தரும் வகையில 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். 103 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சாலை பணிகள் நடைபெற்றிருக்கு. 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஊராட்சி சாலைகள்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கோனேரிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றிருக்கு. மகுடஞ்சாவடியில ஒரு கால்நடை மருந்தக கட்டடம். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கோனேரிப்பட்டி அழகப்பம்பாளையம் புதூர் மற்றும் கே நகர்ல பள்ளிக்கூடங்களுக்கு புதிய கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். தேவூர் துட்டம்பட்டி சின்னப்பிள்ளையூர் ஊர்ல பள்ளிகளுக்கு கூடுதல் கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்திருக்கிறோம். தாரமங்கத்துல ஒரு அறிவுசார் மையம் சயின்ஸ் சென்டர் கட்டி கொடுத்திருக்கிறோம். 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல அரசிராவணி பேரூராட்சியில நெல் களம் மற்றும் சேமிப்பு கிடங்கு, மேலும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கூடுதல் கட்டிடங்கள். 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தாரமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள இலங்கை தமிழர் முகாம்கள்ல குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு. தேவூர் பேரூராட்சியில தண்ணீர் குழாய்கள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கூடலூர் ஊராட்சியில சாலை பணிகள் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி தைலாம்பட்டி ஏகாபுரம் சாலையில மேம்பாட்டு பணிகள். இடக்கணசாலை நகரத்துல கழிப்பிட வசதிகள். இடக்கணசாலை பஸ் ஸ்டாண்ட் அருகே ஒரு புதிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகம் நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு இப்ப உரிமையோடு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உதயசூரியன் சின்னத்துல சங்ககிரியில திரு மணிகண்டன் அவர்களை வெற்றி பெற வைங்கன்னு சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட இங்க சங்ககிரியில மணிகண்டனுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும். இவரை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. நன்றி மணிகண்டன் அவர்களை உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு ஜெயிக்க வச்சிருங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. சங்ககிரி சட்டமன்ற தொகுதி திமுக வெற்றி வேட்பாளர் மு மணிகண்டன் அவர்களுக்கு முதல் வாக்குப்பெட்டியில் எண் 3ற்கு நேராக உள்ள உதயசூரியன் சின்னத்தில் பொத்தானை அழுத்தி பெரும்பான்மையாக வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.